நேத்திக்கு மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி முழுக்க முழுக்க புழுதியால அப்படியே காத்து பயங்கர சூற காத்து புழுதியோட அடிச்சிட்டு இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ மண்ணு புழுதி எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்குது. பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்குது. விழுந்த வேகத்துல 100 பேருக்கு மேல காயப்படுறாங்க. ஏகப்பட்ட பேர் இறந்து போறாங்க. இதெல்லாமே நேத்திக்கு மும்பைல நடந்துட்டு இருந்துச்சு. மதனி என்ன சொல்றேன் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மும்பைல நிறைய எம்ஜி ஸ்குவாட் இருக்கீங்க. நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நேத்திக்கு காட்சி எப்படி இருந்துச்சுன்னு. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பைல ஒரு மிகப்பெரிய சீரழிவு ஏற்பட்டிருக்குது. மும்பை வந்து நம்ம பார்த்த மாதிரி நேத்திக்கு இல்ல. ஒரு மிகப்பெரிய புழுதி காத்து, ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கட்டடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோர்டிங் 260 டன்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஹோர்டிங் வந்து விழுந்து பெட்ரோல் பங்க் மேல அத்தனை பேரும், பெட்ரோல் பங்குக்கு கீழே தஞ்சம் புகுந்த அத்தனை பேரும் வந்து இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து மும்பையில் நடந்திருக்குது. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேர் இது தெரியாம இருந்துட்டு இருக்கோம். இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மும்பையில் நடந்தது நாளைக்கு சென்னையில் நடக்கலாம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல நடக்கலாம், பெங்களூர்ல நடக்கலாம், ஹைதராபாத்ல நடக்கலாம், கொச்சியில நடக்கலாம். எந்த ஊரும் பாகுபாடு பார்க்காம எல்லா ஊர்லயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ மும்பைக்கு வந்துருச்சு. அது என்னங்கறத இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். லிட்டரலா ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமாக்ஸை பார்த்துக்கோங்க. அதுதான் நேத்திக்கு மும்பை. ஏன், எதுக்கு, எல்லாத்தையும் டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து ஸ்குவாட் அத்தனை பேருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லும். எஸ்பெஷலி மும்பை எம்ஜி ஸ்குவாட். நீங்கள் இத்தனை பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு எம்ஜி ஸ்குவாடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னைய இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இந்த டாபிக் எனக்கு டிஎம்ல அனுப்பிச்சிங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சீரழிவு வந்து மும்பையில் ஏற்பட்டிருக்குங்கிறது எனக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ தேங்க்யூ மும்பை எம்ஜி ஸ்குவாட். எனவே இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோன் பிபர்ஜாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குது. இது சைக்ளோன் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவேஷ் பிடே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அரசியல்வாதி, லோக்கல் கூன், டான் என்னன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். அந்த பாவேஷ் பிடேங்கிற ஒரு ஆள்னால நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் காயப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 பேர் இறந்து போயிருக்காங்க நேற்றுக்கு மும்பையில். அதுக்கும் ஒரு புயலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ ஒரு புயல்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பாவேஷ் பிடே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, மும்பைன்னு சொன்னாலே இந்த சினிமாவில் மட்டும் இல்லை, இந்த உண்மையிலே வந்து இந்த மாதிரி டான்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவனும் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சைக்ளோன் பிபர்ஜாய் பற்றி சொல்லிடுறேன். ஸோ சைக்ளோன் வந்து ஒன்று இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குது. இது குஜராத், சூரட் அந்த சைடு வந்து கரை கடக்க போகுது. அங்கெல்லாம் வந்து ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. மும்பை மாதிரி பகுதிகளில் வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக இந்த ஆந்திர பிரதேஷ், ஒடிசா கிட்டலாம் வந்து ஒரு புயல் கடந்து போகுது வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு எல்லோ அலர்ட் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக ரெட், ஆரஞ்சுன்னு ஏதாவது ஒரு அலர்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். குஜராத் கிட்ட வந்து போகக்கூடிய ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சைக்ளோன். அதோட இம்பாக்ட் வந்து மும்பையிலையும் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு எல்லோ அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்துலையும் ஆல்ரெடி என்டிஆர்எஃப்லாம் ஓரளவுக்கு பத்திரமா தான் வச்சிருந்தாங்க. ஆனால் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஃபுல்லாக வந்து ஒரு ரேப்பிடான எக்ஸ்பான்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஏகப்பட்ட பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. காடுகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு இருக்குது. கிரீன் வெஜிடேஷனாக இருக்கட்டும், கிரீன் கவரே, நீங்கள் புல் தரையே எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு சிட்டியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இவ்வளவும் போயிட்டு இருக்கப்போ ஒரு சைக்ளோன் வந்து உள்ள என்ட்ரான என்ன ஆகும்? முழுக்க முழுக்க புழுதி, முழுக்க முழுக்க வந்து அழுக்கு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து மும்பை ஒரு ஜென்ரலாக வேகமாக காத்தடிக்குது. கொஞ்ச நாள் போன வருஷம் கூட சென்னையில் வந்து புயல் அடிச்சிச்சு. நம்ம பார்க்குறப்ப என்ன வேகமாக மரம் ஆடும், அவ்வளோதானே. மண்ணோட அடிச்சுச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க முன்னாடி இப்போ நான் இங்க இருக்கேன், முன்னாடி கேமரா இருக்குது, எனக்கு கேமராவே தெரிய முடியாத அளவுக்கு இங்க ஃபுல்லா வந்து புழுதி பறந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? லிட்டரலா இந்த என்ன படம், இன்டர்ஸ்டெல்லர் படத்துல வந்து சீன் காமிப்பாங்கல்ல, ஃபுல்லா புழுதியா பறந்துட்டு இருக்கும். அவெஞ்சர்ஸ்லாம் கிளைமேக்ஸ்ல காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இது ஏற்பட்டு இருக்குது. ஸோ சுத்தமா வந்து மக்கள்னால யாரையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புழுதி காத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வரைக்கும் மும்பையை வந்து இப்படி யாருமே, மும்பைக்காரங்க கூட பார்த்ததே கிடையாத அளவுக்கு ஒரு தோற்றம். ஓகேவா? இருந்தாலும் எல்லாரையுமே நம்ம பத்திரப்படுத்திட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஹோர்டிங் சிட்டிக்கு நடுவுல இருக்குது. ஓகேவா? ஹோர்டிங்னு சொல்றப்ப இந்த பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோர்டிங். இந்த ஹோர்டிங்கோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 டன். அப்போ எவ்வளவு இரும்பு தேவைப்பட்டிருக்கும், எவ்வளவு அட்வர்டைசிங் மெட்டீரியல் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு உழைப்புன்னு யோசிச்சு பாருங்க. 250 டன்னுக்கு ஒரு ராட்சச பில்போர்டு வந்து சிட்டிக்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்குது. இன்ஃபேக்ட் சில ரெக்கார்டு கூட அடிச்சிருக்குது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹோர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவும் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேஷ் பிடே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லோக்கல் டான். ஓகேவா? நான் பாவேஷ் பிடேவை பற்றி அடுத்து பேச வரேன். இந்த ஒரு மிகப்பெரிய ஹோர்டிங்கு, இந்த ஹோர்டிங் இருக்கிற நேரத்தில் ஆல்ரெடி இந்த ஹோர்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பிஎம்சி, அதாவது மும்பையோட கார்பரேஷன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு வார்னிங் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கேட்கல. அவங்க கேட்டிருந்தாங்கன்னா
அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு ஹோர்டிங் இருக்குது, பயங்கரமாக ஆடிட்டு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது. ஜென்ரலாக மக்கள் வந்து புயல் அடிக்குதுன்னு சொல்கிறப்ப மும்பையில் வந்து வெள்ளம்லாம் பெருசாக கேள்விப்பட்டது இல்லை. அதுவே ஒரு பஞ்ச் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான், ஈஸியாக தண்ணி ட்ரெயின் ஆகிடும். புயல்லாம் கொஞ்ச நேரம் மழை அடிக்கும், போயிடும். எல்லோ அலர்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேண்டமாக இருந்தப்போ திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. 60லேருந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் கரையை கடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வேகமாக வருது, மழையும் சேர்ந்து மண்ணும் சேர்ந்து காற்று ரொம்ப வேகமாக சூறாக்காற்று அடிச்சிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் பங்க் வந்து ஒரு நல்ல ஷேடு கொடுக்கல. அதனால அதுக்கு கீழே வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தஞ்சம் புகுறாங்க. சரி, ஓகே, இது போய்டுன்னு. ஆனால் அவங்க எல்லாருமே மேலே வந்து ஒரு ஷீல்டு இருக்குது. ஸோ பெட்ரோல் பங்க் அது எதுக்காக போகிறாங்க? அந்த ஷீட்டுக்காக தானே, மேலே ஒரு கவர் இருக்குங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த கவருக்கு மேலே என்ன இருக்குன்னு அவங்க பார்க்கல. அந்த கவருக்கு மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராட்சச ஹோர்டிங் இருக்குது. இந்த காற்றை வந்து அந்த ஹோர்டிங் தாங்காமல் அது மொத்தமாக சரிஞ்சு விழுகுது. இந்த வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துறாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ராட்சச ஹோர்டிங் வந்து அந்த பெட்ரோல் பங்க் மேலே ஏதோ சினிமா சீன் மாதிரி வந்து விழுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. விழுந்த வேகத்தில் அந்த பெட்ரோல் பங்க் அப்படியே புதஞ்சிருது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் மேலேயுமே காயம் ஏற்படுது. உள்ளுக்குள்ள வண்டியோட அதில் வந்து ஆல்மோஸ்ட் 150 வெஹிக்கிள்ஸ் வந்து அப்போ அதுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 150 வண்டி இருந்திருக்குது. அத்தனை வண்டியுமே வந்து பயங்கர டேமேஜ். ஏன்னா என்ன ஆச்சுனே தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு பங்க் இருக்குது, திடீர்னு அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்களாம் பதறி போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து உடனே ஃபயர் பிரிகேட் வராங்க, லோக்கலாக இருக்கிற போலீஸ்மேன் வராங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவ்வளோத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேற்றுக்கு 6 மணிக்கு சாயங்காலம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் இதுவரைக்கும் வந்து இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 14 பீப்புள் வந்து அங்கேயே இறந்து போயிருக்காங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா உடல் எடுத்தாச்சு. இன்னும் உடல் எடுக்காமல் உள்ள எத்தனை பேர் புதஞ்சிருக்காங்கன்னு தெரியல. மொத்தம் வந்து காயப்பட்டவங்க வந்து 90 பீப்புள் ஆன் ரெக்கார்ட். ஓகேவா, நான் கவர்மெண்ட் டேட்டா சொல்லிட்டு இருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 44 பேர். அதில் 31 பேர், இது போக ஒரு 31 பேர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அது போக ஒரு 44 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. 150 வண்டி வந்து டேமேஜ் ஆயிருக்குது. இவ்வளவும் அங்கே வந்து நடந்திருக்குது. இன்னமும் மக்களை வந்து வெளியே எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் மேலே ஹோர்டிங்கிறதுனால நம்ம வந்து அதை எடுக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்குது. லிஃப்ட் பண்ணுறப்போ மொத்த ஹோர்டிங்கையும் தூக்க வேண்டியது இருக்காது. 260 டன்னுங்கிறதுனால இன்னமும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் 24 மணி நேரத்தை தாண்டி இன்னமும் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கேஸ் கட்டிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது பெட்ரோல் பங்க் வேற, எங்கே வெடிக்கும் எதுவும் தெரியலங்கிறதுனால இன்னும் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. தூக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்குன்னா ஃபுல்லாக பெட்ரோல் பங்க் வந்து உள்ளே போயிருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த ஹோர்டிங் தான் கரெக்டாக. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி வந்து எடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எடுக்காத அந்த ஒரு ஹோர்டிங் கரெக்டாக. இதை வச்ச ஒரு பேர் பாவேஷ் பிடே. இவர் வந்து ஈகோ மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரன் பண்ணிருக்காரு. பேர் ஏற்ற மாதிரி வச்சிருக்காரு. இந்த ஈகோ மீடியா பிரைவேட் லிமிடெட் மேலே இதுவரைக்கும் 21 தடவை வந்து லோக்கல் கார்பரேஷன் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஹோர்டிங் வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு 21 தடவை ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஹோர்டிங் மட்டும் இல்லை, மும்பை சிட்டி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி 8 ஹோர்டிங் வச்சிருக்காங்க. ஓகேவா, 8 பில் போர்டு வச்சிருக்காங்க. இந்த 8 அட்வர்டைஸ்மெண்ட் பலகையும் வந்து சட்டத்தை மீறி இருக்குது. நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி 21 முறை ஃபைன் போட்டும் இந்த ஆள் எடுக்கல. இந்த ஆள் மேலே வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஸ் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்த கேஸுக்கு எதுக்குமே வந்து இவர் பெருசாக அப்பியர் ஆகிறது கிடையாது. யாராவது கேட்க வந்தாங்கன்னா மிரட்டி திருப்பி அனுப்பிச்சிடுறது, இதெல்லாம் நடந்திருக்குல்ல. இந்த இடம் யாரோட இடம்? பிஎம்சி வந்து என்ன சொல்லிட்டு மட்டும் தான் இருப்பாங்களா? கவர்மெண்ட் நினச்சா தூக்கி போட்டுடலாம்ல. என்னன்னாலும் கவர்மெண்ட்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருக்கிற இடம் வந்து ரயில்வே கிரவுண்ட். ஓகேவா, சாரி, ரயில்வே அத்தாரிட்டிஸோடது. ஸோ இந்த ரயில்வே லேண்டுங்கிறதுனால மும்பை கார்பரேஷன் வந்து ரயில்வே அத்தாரிட்டி இருப்பாங்களா, அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பாவேஷ் பிடே கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 10 நாளாக எடுக்காமல் இருந்திருக்காரு. இவங்க ஃபைனலி வர வழியே இல்லை, எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த ப்ரெஷர் கொடுக்குற நேரத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 10 வருஷத்துக்கு அந்த இடத்த லீஸ் எடுத்து வச்சிருக்காரு. இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எங்கேயுமே பெர்மிஷன் வாங்கல. யோசிச்சு பாருங்க, சிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோர்டிங்கை வச்சு ஒரு மாசத்துக்கு மட்டுமே வந்து அவங்க சராசரியா, அதுவும் இருக்கிறதுலே பெரிய ஹோர்டிங்னு சொல்றப்போ பல லட்சங்கள், மல்டிபிள் மில்லியன்ஸ்னு கூட சொல்லலாம் இந்தியன் கரன்சியில். அவ்வளவு போகும் கரெக்டா. அவ்வளவு போகக்கூடிய வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து யார்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்காம ஒரு விஷயம், ஒரு ஆள் அங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் 8 இடத்துல வச்சு அந்த சம்பாத்தியத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் கேள்வி கேட்க யாருமே கிடையாது. அதையும் மீறி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 100 பேரை இழந்து அது போக 14 பேரை காவு கொடுத்து நின்றுட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து இதோட நிறுத்த போகிறது கிடையாது. இந்த மாதிரி புயல்களாக இருக்கட்டும், ஜென்ரலாகவே காத்தடிச்சாலே ஹோர்டிங்ஸ் கீழே விழுகிறது நம்ம ஊரில் ரொம்ப நார்மலான விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரியில் ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு
ஒரு ஷீட் வந்து திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அது ஒரு அரசியல்வாதி வச்சது வந்து அந்த பொண்ணு மேலே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போச்சு. அண்ட் 2007 பார்த்தீங்கன்னா சென்னையில் சீஃப் மினிஸ்டராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்து இந்த மாதிரி ஹோர்டிங்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பிறப்பிச்சாங்க. அப்போ நிறைய பேர் இருந்துக்கிட்டு ஹோர்டிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் பாதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பதில் பேசினாங்க. ஆனால் அதோட கெலாமிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. சென்னை சிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போவும் சென்னையில் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி போர்டு வைக்கிறதுக்கு. எலெக்ஷன் அப்போ மட்டும் அதை மறந்துடுறோம், அப்பவும் ஞாபகம் வச்சா நல்லாயிருக்கும். பட் இதனால விழுந்து இறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து கிரேசியாக இருக்குது. நாளுக்கு நாள் இந்த மாதிரி புயல் காத்துமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோர்டிங் பிரச்சனை ஒன்று, அது இந்த மாதிரி ஒரு ஆள்னால பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அது போக இந்த டஸ்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நினச்சி கூட பார்க்க முடியாத டஸ்ட் ஸ்டார்ம் வந்து மும்பை நேற்றுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கடந்து போயிடக்கூடாது. ஏன் டஸ்ட் ஸ்டார்ம் இப்போ வருது? நம்ம ஊரில் காற்று தான் அடிக்குது, ஏன் மும்பையில் டஸ்ட் ஸ்டார்ம் வந்திருக்குதுன்னு யோசிக்கிறப்போ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ரீசன்ஸ் வந்து நம்மளால் சர்ச் பண்ணி பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், கிளைமேட் சேஞ்ச். இந்த மாதிரி ஆகுனா எல்லாத்துக்கும் கிளைமேட் சேஞ்சை தூக்கிட்டு வந்துருங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் மும்பையில் வாழ்நாளில் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புழுதி புயல் வந்து இப்போ அடிச்சிருக்குன்னா இப்போ தான் கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கலை, ஏன்னா அப்போ கிளைமேட் சேஞ்ச் இல்லை, அப்போ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தானே. ஸோ ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க, ரெயின்ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. இதுவும் எப்படி டைரக்டாக ரிலேஷன்ஷிப் நம்மளால் கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன், டெசர்டிஃபிகேஷன். நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் மும்பையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்துருச்சு. மும்பை வந்து ஒரு 7-8 ஐலாண்டாக இருந்த இடம், பயங்கர பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பில்டிங் மட்டும் தான் இருக்குது. அப்போ அங்கே டஸ்ட் மட்டும் தானே சேரும், அது மண்ணோட போகிறதுக்கோ மக்கி போகிறதுக்கோ ஜென்ரலாகவே வாய்ப்பே கிடையாது. அதுவும் மும்பை ஜென்ரலாகவே ஒரு, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் கம்பேர் டு அதர் மெட்ரோஸ் வந்து அங்கே கொஞ்சம் குப்பை அதிகமாகவே இருக்கும். இது ஒரு காரணம். டெசர்டிஃபிகேஷன், நம்ம நிறைய வந்து மரங்கள் அழிக்கிறோங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். மரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புயல் வந்துச்சுன்னா அது ஒரு ஹோல்டு கொடுக்கும், மண்ணெல்லாம் பறக்க விடாது, நிறைய புல் இருக்கும், அது ஹோல்டு பண்ணும். சின்ன சின்ன விஷயம் தான், நம்ம காலுக்கு கீழே இருக்க விஷயம் தான், ஆனால் அதெல்லாம் அவ்வளோ இம்பாக்ட் பண்ணும். அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து இப்போ பயங்கரமாக மாறிடுச்சு. நீங்கள் நம்ம ஊரில் மட்டும் பார்க்காதீங்க, குளோபலாகவே பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கோம். அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்ல விஷயம், தேவையான விஷயம், எல்லாம் சரி. ஆனால் டிஃபாரஸ்டேஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சஸ்டைனபிள் இல்லாத அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்மே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் போக நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ எல்னினோ வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஜென்ரலாகவே இயற்கை வந்து ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். வித்தியாசம்னு சொல்கிறத விட இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் விகரஸாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒன்ஸ் எல்னினோ வரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துருக்கும். அது இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்னினோ லானினா ரெண்டுமே வந்து கோயின்சிடென்ட் இருக்கிற காலகட்டம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். இல்லைனா மதன் கௌரி எல்னினோன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எர்த்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸும் மாறுது. நம்ம கண்ட மணிக்கு டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம், அக்ரிகல்ச்சரை ப்ராப்பராக பண்ணாமல் இருந்துட்டு இருக்கோம். அது போக கம்ப்ளீட்டாக பில்டிங்ஸை வந்து கட்டுறோங்கிற பேரில் இயற்கையை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு இருக்கப்போ காற்றுல புழுதி இவ்வளவு கலந்துட்டு இருக்குது. அண்ட் அந்த காற்றோட ஸ்ட்ரென்த்தும் மாறிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்குது. இதுக்கு குளோபல் வார்மிங் ஒரு காரணம். அதில் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. இங்கே மும்பையில் இருக்கிற வீடியோஸ்னு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு பெரிய டவர், ஓகேவா, அந்த டவர் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி டவர், அதுவும் கிரம்பிளாகி கீழே விழுந்துட்டு இருக்குது. ஏகப்பட்ட பேர் நேற்றுக்கு இறந்துருக்காங்க. இந்த தகரத்துலலாம் வீடு வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாகவே மக்கள் வந்து பத்திரமா இருக்கணுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதில் கவர்மெண்ட் வந்து ஈக்குவலாக மக்களை ட்ரீட் பண்ணுங்கிறது இப்போ முக்கியமான விஷயம். தகரத்தில் ஏன் இன்னும் மும்பையில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க? மேலே அந்த ஷீட் இல்லாமல் ஒரு வீடு கூரை இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? பாவேஷ் பிடே மாதிரி ஆட்களை வந்து நம்ம இவ்வளோ நாள் வளர விடாமல், ஃபைன் மட்டும் போடாமல், சும்மா வரவன் போகிறனாலாம் தூக்கி இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக நம்ம வந்து சீரியஸாக ஹேண்டில் பண்ணிருக்கோம்ல. அப்போ வந்து பாவேஷ் பிடே மாதிரி டானெல்லாம் ஏன் விட்டு வச்சுட்டு இருக்கணும்? இது எல்லாமே கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஊருக்கு இது வராமல் தடுக்கலாம். ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 14 இருக்குது. காயப்பட்டவங்க 44 பேர், 31 பேர் வந்து இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 100 பேர் காயப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆள் சம்பாதிக்கணும்னு நினச்சதுனால. இந்தியன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பட் அதுதான் ரியாலிட்டி. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்குது, இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இது போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். நம்மளால் நம்ம கண்ட்ரிக்கோ இல்லை நம்ம நேச்சருக்கோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஆனால் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய டாபிக் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் அமைக்கி MG ஸ்குவாடில் சேருங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி போய் பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs, ஸ்டே சேஃப்.